بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த இடத்திலே எம்மோடு வாழ்ந்து எம்மோடு பயணித்து எம்மோடு இருந்த ஒரு சகோதரரை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்திலே அவருடைய மறுமை வாழ்விற்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்விலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மாவட்டத்திலே இவ்வளவு சகோதரர்கள் இந்த இடத்திலே வீட்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. இதே போன்று ஒரு சகோதரனுக்கு நடக்கக்கூடிய மரண விடயங்களில் கலந்து கொள்வது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கீராத் என்ற நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய தொழுகையிலும் ஈடுபட்டுவிட்டு இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கும். எந்த அளவு என்று சொன்னால், எங்கோ பிறந்த ஒரு சகோதரர் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ கல்வி கற்று எங்கோ திருமணம் முடித்து கத்தாரிலே வந்து மரணித்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், ஒமா ததிரி நப்சும் மாதா தக்ஸிபு கதா ஒமா ததிரி நப்சும் பி ஐயி அர்லின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் நாளை நான் என்ன சம்பாதிக்க போகிறேன் என்று யாராலும் அறிய முடியாது. அதே போன்று அல்லாஹ் மறுபடி சொல்கின்றான், ஒமா ததிரி நப்சும் பி ஐயி அர்லின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் எங்கு மரணிப்பார்கள் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் யோசித்திருப்போம், இந்த வயது இந்த இடத்திலே மரணிப்பாரா, இங்கு இவருக்கு இந்த ஒரு நல்லடக்கம் ஏற்பட்டிருக்குமா என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத். மரணத்தை உங்களுக்கு நாங்கள் விதியாக்கி இருக்கின்றோம். ஒமா நஹ்னு பிமஸ்பூகீன். அல்லாஹ் சொல்கின்றான், தொடராக சொல்கின்ற பொழுது, நீங்கள் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. மரணம் என்பது வந்தால் மரணித்துத்தான் ஆக வேண்டும். கோடீஸ்வரனாக இருக்கலாம், தனவந்தனாக இருக்கலாம், இன்னொரு விதத்தில் நாங்கள் பெரிய கொடிகட்டி பறக்கலாம், அவருக்கும் மரணம் இருக்கிறது. ஏழையாக இருக்கலாம், ஹதியா எடுக்கக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது மிகவும் ஏழ்மை அடித்தட்டத்தில் இருக்கலாம், அவனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, பிமா நஹுர் பி மஸ்பூகீன், நீங்கள் எங்களை வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்கின்றான். எனவே மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய ஒன்று என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போன்று இன்னும் ஒரு கவலை இருக்கும் என்னவென்று சொன்னால், அவருடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய குடும்பத்தில் கூட 2 ஆலிம்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும், என்னுடைய சகோதரன் இந்த ஜனாசாவை அடக்கியிருக்க வேண்டும் என்ற ஆர்வமும் கவலையும் அவர்களுக்கு இருந்தது. கடைசி வரைக்கும் ஜனாசாவை அவர்கள் அனுப்புவதற்காக வேண்டித்தான் முயற்சித்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் இறுதி முடிவாக இங்கே அடக்குங்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். அதே போன்று ஒரு தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கின்ற பொழுது மகனை இழப்பதென்பது